ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன். நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான். எக் ரைஸில் நிறையா வீடியோ போட்டுட்டேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து போடுறது. இதில் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் போடலாம், பீன்ஸ் போடலாம். ஸோ அதுக்கடுத்து பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி ஆ, அந்த நவம்பர் டிசம்பரில் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்கறி நிறையா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கூட லைட்டாக போட்டுக்கலாம், துருவி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு துருவி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை சாதம் இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிடும்போது ரொம்ப சத்தாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ எல்லாமே செஞ்சு அசத்தலாம். ஃப்ரெஷ்ஷானவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப டிப்ஸாக இருக்கும். ரொம்ப உபயோகமான டிப்ஸாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க கிச்சனில் போய் அந்த எக் ரைஸ்க்கு என்னென்னு தேவையான பொருளை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியான மெத்தட் செஞ்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆனியன் சேர்க்கக்கூடாது. அதாவது நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆனியன் சேர்த்துருங்க. இல்லை உடனே சாப்பிடல, நாங்கள் லஞ்சு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா ஆனியன் சேர்க்காதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அது ஒரு 2 ஹவர்ஸ் கூட தாங்காது. அதனால் நீங்கள் ஆனியன் மேக்ஸிமம் சேர்க்காதீங்க. இம்மிடியட்டாக சாப்பிட போகிறீங்கன்னா ஆனியன் சேருங்க, இல்லைன்னா வேணாம். ரொம்ப ஈஸியானதாக. வாங்க அதுக்குரிய தேவையான பொருளை நான் பார்த்துடலாம். 2 எக் தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக எக்கு நேச்சர் ஃபுட்டு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை உடச்சோன்னே யூஸ் பண்ணிடணும். நான் இப்போ தான் உடச்சி ஊற்றிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபேஜ். எங்கள் வீட்டில் கேபேஜ் இருந்துச்சு. ஒரு டொமேட்டோ சேர்த்துருக்கேன். டொமேட்டோவை நம்ம வேண்டிய ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. நான் முட்டைக்கோஸ் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் இதிலே போட்டேன் பாருங்கள், தெரியுதா? சால்ட்டு போட்டேன். அதுக்கடுத்து ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு பிளாக் பெப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரி லீவ்ஸ் தேவை, கடுகு உளுந்து தேவை. அதில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் சட்டி காஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதில் இந்த மஸ்டர்ட் சீஸ் கொஞ்சம் போட்டுங்க, கடுகு உளுந்து, ஸோ கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் கரி லீவ்ஸ். அப்படி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வச்சுருக்க கேபேஜ், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து டொமேட்டோ, அதுக்கடுத்து டர்மரிக் பவுடர். ஸோ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது ரொம்ப வறுக்க வேணாம். நீங்கள் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். கரம் மசாலா வீட்டில் உள்ள கரம் மசாலா போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2 ஏலக்காய் போடலாம், பட்டை கிராம்பு கூட போடலாம். நல்லா சுவையாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வச்சுருக்க முட்டையை அதை ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையளவு 2 கை அரிசி. ஆமாம், 2 கை அரிசி. உங்கள் கையில் ஒரு அரை கை வெந்தயம். அடுத்து உங்கள் கையில் ஒரு அரை கை ஜீரகம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கையில் வந்து 2 கைப்பிடி அளவு வந்து அரிசி எடுத்த அளவு வந்து கருவேப்பிலை நிறையா போட்டுக்கலாம், நம்ம விஷயம்தான். ஆமாம், கொஞ்சம் மிளகு ஒரு வாடைக்கு சேர்த்துக்கலாம், லைட்டாக சேர்த்துக்கலாம். ஆமாம், சேர்த்துக்கிட்டு அதாவது 2 கை அரிசி, 2 கை கருவேப்பிலை, ஒரு அரை கை வந்து வெந்தயம், ஒரு அரை கை ஜீரகம், மிளகு 2 சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதை வந்து ஊறுகாய், புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை செம்மையாக இருக்கும். புளியோதரைக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கணும், இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த குழம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க, அடிக்கடி யூஸ் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து எண்ணெய் வடித்தாலும் நல்லா ஆறிடுச்சு. உதிரியாக இருக்கணும். இந்த இதை எடுத்து போட்டு விட்டுங்க. அவ்வளோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இது ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமலுக்கு ரொம்ப சுவையானது. மிளகு சாதம் போட்டுங்க. மிளகு சாதம் உங்களுக்கு இருமலேருந்து சரியாகணும்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ப்ளஸ் மிளகு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு இடிச்சியும் போடலாம், தூள் பண்ணியும் போடலாம். மிளகு சீரகம் அதை கூட போடலாம். இல்லை சீரகம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்து மிளகு கொடுத்துடலாம். அவ்வளோதான். பார்க்கவே அமேசிங்காக இருக்கா? சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டுருங்க. ரொம்ப சுவையான மிளகு சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீட்டில் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையான சாதங்கள் இதுவும் ஒன்று. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ குழந்தைங்க உரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சம் மிளகு குறைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்தாங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ உங்களால் தான் நாங்கள் இருக்கோம், உங்களால் நாங்கள் உயர்றோம். அதனால் என்றைக்கும் மறக்க மாட்டோம் எங்கள் சப்ஸ்கிரைபரை. பாருங்கள், சூப்பராக இருக்கும். எக்குங்க பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா? அருமையான மிளகு சாதம் ரெடி. பாய்.